3 அதிகாரம் தான் இந்த செப்பனியாவில். நான் சற்று அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி வாசித்து கொண்டிருக்கும் பொழுது 3 காரியங்கள் அதில் இருக்குது. 1 எச்சரிப்பு, 2வது கர்த்தருடைய அழைப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், the call of a man, the call of every child of God. கர்த்தருடைய அழைப்பு இருக்கும் பொழுது அந்த அழைப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாய் மாறுகிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை எடுத்து சும்மா ஏதோ இருக்குது இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் பிடிச்சு கூடாது. நமக்குள்ள நினைக்கணும், ஆண்டவரே நான் அழைக்கப்பட்டவன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். I am a chosen person, I am called and I am chosen. சொல்லுங்க, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, தாயின்கார் ஏசியால வாசிக்கிறோம், பல இடங்களில் சொல்றோம். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது இன்னும் கூட அதை பேசி சொல்றாரு. ஒருத்தர் சொல்றார் தாயின் கருவிலே கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டாருன்ட்டு. ஆனா இன்னும் கூட பெரிய வெளிப்பாடு பவுலுக்கு என்னன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாலே கர்த்தர் உன்னை என்ன பண்ணிட்டாரு, தேர்ந்தெடுத்துட்டார். எத்தனை பேருக்கு புரியுது சார்? நம்மளாம் இன்னைக்கு தான் வந்து கிறிஸ்தவங்களா மாறி இருக்கலாம், இல்லை ஒரு 10 நாளுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னாடி மாறி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வைத்து, கர்த்தர் உங்களை அழைத்து, உங்களை தேர்ந்தெடுத்து, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நம்ம மறந்துற நேரத்துக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு செப்பனியாவை கொண்டு கர்த்தர் அந்த நாட்களில் எழுதினார். இதை திரும்ப இன்றைக்கு ஏப்ரல் மாதத்துடைய 1ஆம் தேதி 25ஆம் வருஷத்துல 2025 சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். சொல்லுங்க, ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. சொல்லுங்க, பரவாயில்ல, ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. நல்லவனா இருக்கதான் முயற்சி பண்றேன். என்ன பேச மாட்டீங்க? நல்லவனா இருக்க முயற்சி பண்றோம், ஆனா நல்லவனா இருக்கிறோம், ட்ரை பண்றோம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, செய்கிற எல்லா விரோதமான காரியங்களை அகற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிலாம் பேசுங்க, நிஜத்தை பேசுங்க. ஆராதனைனாச்சுங்க நிஜத்தை பேசுங்க. ரொம்ப நல்லவன்ட்டு மற்றவங்கிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல, அவனா கேட்டு போயிடுவான், கர்த்தர் கேட்டுக்கணுமே. அல்லேலூயா. அல்ல, கர்த்தரோட உண்மையை சொல்லுங்க. ரொம்ப நல்லவனும் கிடையாதுதான், ட்ரை பண்றேன், ஆனா நல்லவனா இருக்க முயற்சி பண்றேன். ஆனா அநேக நேரங்கள் என்ன பண்ணுது, சில காரியங்கள் என்னை தடுத்து கொண்டே இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றார், நான் அவருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களை அகற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அகற்றி சொல்லுங்க, அகற்றி. யாரை விளக்குறாரு? எனக்கு விரோதமாக எழுப்புகிற சத்துருவை விளக்குகிறார். சத்தம் போட்டு சொல்லுங்க, நல்லா தைரியமா சொல்லுங்க. சத்துருவை எத்தனை பேர் சொல்லுங்க விளக்குறாருன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் கூட சத்துரு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சத்துருவை கர்த்தர் விலக்கி விடுவார். சத்துருவை விலக்கினார், சத்துருவை விலக்கினார். ஏனென்றால் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. யார் இருக்கிறா? கர்த்தர் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆமென். திரும்ப இன்றைக்கு, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அன்னிலிருந்து அது உண்மைதான். ஒரு மறந்து இருந்தால் இன்றைக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இந்த 25ஆம் வருஷத்துல 2025 கர்த்தர் சொல்றாரு, இனி நீ தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. அப்ப புதுசா எடுத்துங்க, புதுசா எடுத்து சொல்லுங்க, இனி நான் தீங்கை காண மாட்டேன், தீங்கை காணாது இருப்பேன். சொல்லுங்க, தீங்கை காணாது இருப்பேன், தீங்கை காணாது இருப்பேன், தீங்கை காண மாட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கும்பொழுது அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நடுவில் இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் நடுவில் இருக்கும்போது எல்லா ஜெயத்தை எனக்கு தருவார். அல்லேலூயா. ஏனென்றால் அதே 17ஆம் வசனத்தில் அதே தீர்க்கதரிசி திரும்ப தொடர்ந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தையிலே இன்னும் அதிகமாக அவர் எழுதும்போது சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் யார்? அவர் வல்லமுடையவர். அல்லேலூயா. ஏன் சொல்ற அப்படின்ற காரணத்தை இன்னும் கூட நிச்சயப்படுத்துகிறதற்கு கர்த்தர் அதிகமாய் அதை பேசும்போது சொல்றாரு, அவர் யார்? அவர் வல்லமுடையவர். சொல்லுங்க, யாருங்க? என் கர்த்தர் வல்லமுடையவர். அல்லேலூயா. 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அதே அநேக காரியங்களை விளக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மாதங்களில் கிடைக்கிற வாய்ப்பில் இந்த மாதம் நிறைய வேறுபட்ட பிரசங்களை பிரசங்க வேண்டிய கட்டாயங்கள் இருந்தாலும் கூட இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன். குருத்தோலை வரும், குட் ஃப்ரைடே வரும், ஈஸ்டர் வரும், இப்படிலாம் வந்தாலும் கூட கர்த்தர் நடுவில் தான் இருக்கிறார். அதனால தான் அதெல்லாம் செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு திரும்ப 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஆமென், உன் கண் காண அநேக காரியங்களை நான் செய்வேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் அதை நம்பி பெற்றுக்கொள்றீங்க? போன மாதத்துல உங்களோடு சொன்னேன், கிரகிக்க கூடாத, மறந்துடக்கூடாது. எல்லாம் அந்த மாசம் முடிச்சோடனே அதோட நம்ம பசங்க படிச்சோடனே, எங்க பையன் இப்போ முடிச்சிட்டார், ஒரு கிளாஸ் முடிச்சோடனே புக்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்க வச்சிட்டார் வீட்டில். அது முடிஞ்சிச்சு, தூக்கி போட போற கடையிலட்டு. அந்த மாதிரி தான் சில சிரிக்கிறீங்க. அப்படிதான் நிறைய நேரத்தில் நம்ம வாக்கு தத்தத்தையே விட்டுறோம். நிறைய நேரத்தில் அது ஸ்கூல் படிப்புக்கு ஓகே. எனக்குலாம் என்ன படிச்சனே தெரியல. எனக்கு 11ஆவது எத்தனை புக்கு கொடுத்தேன் எனக்கு தெரியவே தெரியாது உண்மையாவே. அவ்வளோ பெருசா ஈடுபாடு பண்ணிக்கல நான். அது கூட இதான் படிச்சிங்களாமே என்கிட்ட கேட்பாங்க, நீ லிட்ரேச்சர் படிச்சு. நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னொரு பாஸ்டர் இருக்கார், திவ்யன்னு சொல்லிட்டு, அவர் என்கிட்ட பேசியிருந்தார். ஏதோ பேசிட்டு அவர் சொன்னாரு, என் பையனுக்கு கற்றுக் கொடுத்துனுக்கிறேன், லிட்ரேச்சர் எடுத்துனுக்கிறேன்னாரு.
அப்பதான் ஞாபகம், நம்ம கூட அதான் பட்சம் போகுது. நான் கேட்டேன், உன் பையன் காலேஜுக்கு போயிட்டானா? இல்ல இங்கிலீஷ் எக்ஸாம், அதனால நான் தான் உட்காந்து என்ன பண்றேன் அவனுக்கு. பரவாயில்லப்பா, நீ அதெல்லாம் செய்யறேன், நான் அந்த பக்கமே போவே இல்லப்பா அப்படின்னு. படிச்சு முடிச்சதோடு கூட என்னைக்கு அங்க தப்பிச்சு வந்தோன்ற என்ன பண்ணிருக்கிறோம், தப்பிச்சு வந்த மாதிரி வந்துட்டோம். ஆனா இது அப்படி இல்லை. நான் பேசுகிற இந்த வார்த்தை தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கிற வார்த்தை இல்ல, இது நிஜமான வார்த்தை. இது என் கூடவே இருந்ததுதான் நான் ஜெயமா இருக்க முடியும். அல்லேலூயா. போன மாசம் பேசணுமே முடிஞ்சிச்சுனாதீங்க. யோபு சொல்றாரு, எல்லாவற்றின் மத்தியில சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, கூடாத தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அங்க தொடங்கினவர் பேசிட்டே தான் இருக்கிறார். என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். இந்த மாத்திரம் எதை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால், நீ எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறாயோ அவ்வளவு ஜெயம் இருந்து கொண்டே இருக்கும். The more you acknowledge the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நாம எவ்வளவு அங்கீகரிக்கிறோமோ அவ்வளவு ஜெயம் இருக்கும். நிறைய காரியங்கள் அதை மேற்கொள்கிறதற்கு வந்தாலும் கூட இந்த மாதத்துல ஒரு பொருத்தனை சொல்லுங்க. கையை தூக்கி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எது மாறினாலும் எவ்வளவு சவால் வந்தாலும் உம்முடைய வார்த்தை என்னை விட்டு மாறக்கூடாது. ஆண்டவரே, வார்த்தையை பேசுவேன். சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையை பேசுவேன். கர்த்தர் சொல்றார், நான் சர்வ வல்லமுடைய தேவன், என்னோடு கூட இருக்கிறவர் யார்? சர்வ வல்லமுடைய தேவன். எல்லாரும் பேசுங்க. என்னோடு கூட இருக்கிறவர் is a God Almighty, all powerful. எல்லாவற்றையும் எனக்காய் செய்ய வல்லமுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த வார்த்தை மாறவே கூடாது. ஆண்டவரே, அது இருந்தால் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று நான் நம்பணும். அதை சொல்லணும். அல்லேலூயா. அவன் பண்ற பிசினஸ் மாதிரி தான் நானும் பண்ணுவேன், அவன் பண்றது தான் நானும் பண்ணுவேன். ஆனாலும் நான் கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள நான் என்ன பண்றேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது இன்னும் கூட இன்னொரு தீர்க்கதரிசியிட கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் இன்னும் கூட பாருங்க, இன்னும் ஆழமாய் பேசுகிறதை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 43வது அதிகாரம், அந்த புக் ஆஃப் ஐசியா, ஒரு 2-3 காரியங்களை சொல்லி இன்னும் கூட கொஞ்சம் ஒரு விஷயத்தை நான் உங்களோடு கூட கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லிடுறேன். 43வது அதிகாரம், the book of Isaiah chapter 43. ஆமென். அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக காரியங்களை கர்த்தர் தீர்வாய் பேசின இந்த புத்தகத்துல 43வது அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்க, இப்பொழுதும் யாக்கோபே அப்படின்னு சொல்லும்போது உங்க பேரை சொல்லிங்க. இப்பொழுதும் சோ அண்ட் சோ என்னை சிருஷ்டித்தவரும், ஒரு முன்னாடி வந்து முன்சாமியா இருந்துச்சுன்னா முன்சாமின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. முன்சாமியை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப இயேசு பிள்ளையா மாத்திட்டாரு. ஆமென். இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்லிட்டு சொல்றாரு. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அப்படின்னா என் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நான் என்ன பண்ணுவேன், தண்ணீரை கடந்தாலும், தண்ணீரை கடக்கிறதுல அவ்வளவு பெரிய விஷயமா? தண்ணீர் என்றால் தண்ணீர் மாத்திரம் இல்ல, வெள்ளத்தை பத்தி பேசுறார். அல்லேலூயா. உன்னை எதிர்க்கிற காரியங்களை நீ கடந்தாலும் அது உன்னை மேற்கொள்ளாது, நீ அதை கடந்து வந்து கொண்டே தான் இருப்பாய். சொல்லுங்க, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆறுகளை கடந்தாலும் அவைகள் என் மேல புரளுவது இல்லை. அல்லேலூயா. நான் அக்கினியில நடக்கும் பொழுதும், பிரச்சனையில போகும்பொழுதும், என்ன கூட சொல்லலாம், யாருமே நம்மள போய் யார் நெருப்புல நடக்க வைக்க மாட்டாங்க. ஆனா சொல்லுங்க, பிரச்சனையோடு கூட நான் போனாலும், பிரச்சனை என்னை எதிர்கொண்டாலும், பிரச்சனை என்னை பட்சித்து போட நினைத்தாலும் வேகாது இருப்பேன். அது என்ன ஒண்ணு கொளுத்தி போட முடியாது. அந்த பிரச்சனை என்னை கொளுத்த முடியாது. அந்த பிரச்சனை என்னை அழிக்க முடியாது. அக்னி ஜுவாலையின் பேரில பற்றாது. அல்லேலூயா. அதனால தான் 5ஆம் வசனத்தை வாசி, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து ஆமென் கூட்டி சேர்ப்பேன். அதனால தான் பாருங்க, அது என்ன நிச்சயப்படுத்துறதுக்கு இயேசு சொல்றார். 28ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் எல்லாத்தையும் பேசிட்டு அவர் வாழ்ந்து சிலுவைக்கு போயிட்டு மரணத்தை சந்தித்து உயிரோடு எழுந்துட்டு இப்ப 28ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தில் பேசுறேன். என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க கை கொள்ளுங்க. நீங்க போய் என்ன பண்ணுங்க, அதை தைரியமா பேசுங்க, அதை உபதேசம் பேசுங்க. உலகத்தினுடைய முடிவு பரிந்தும் சகல 28:20. ஆமென். பைபிளை பார்த்துங்க. என்னதுங்க 28? நான் சொல்றது கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிங்க. என்னதுங்க, உலகத்தின், சொல்லுங்க, என்னைக்கு கடைசி நாள் ஒன்று வருது அந்த உலகத்துக்கு, அது வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். சொல்லுங்க, நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. உலகத்தினுடைய முடிவு பரிந்தும் கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறார். இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை கேட்காத யோசேப்பு அதை நம்பினார். இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை நாமெல்லாம் மாசம் மாசம் கேட்குறோம், டெய்லி கேட்குறோம், யூடியூப்ல கேட்குறோம்.
ஒரு நாளைக்கு இப்போ எத்தனை பிரசங்கத்தையும் கேட்டுருக்குறோம். சில வீட்டில எல்லாம் பிரசங்கமே ஓடிட்டே இருக்கும், வசனம் ஓடிட்டே இருக்கும். ஆனால் நம்பிக்கை இல்லைன்னா சரி வராது. யோசேப்புக்கு இவ்வளோ பெரிய யாரும் அவர் கூட இருந்து அவருக்கு வந்து தேத்துறது கூட ஆட் கிடையாது. வீட்டிலேருந்து கிளம்பினவர் வந்தாங்க, குழியில் போட்டாங்க, குழியில் தூக்கிட்டு வந்தவன் போர்த்திபார் வீட்டில் விட்டான். போர்த்திபார் வீட்டில் வந்தா இன்னும் பெருசாக டெய்லி ப்ரேயர்லாம் நடந்து வர்ஷிப்லாம் நடந்து ஒரு பெரிய சபை அல்ல. போர்த்திபார் வீடு ஒரு சோதனையின் இடம், டெஸ்ட் ஆஃப் ஃபயர். அதன் மத்தியில் ஒன்றுதான் சொல்றான், கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்தார், கர்த்தர் என்னை நடத்துவார். எனக்கு அதான் கேள்வி இன்றைக்கும். நமக்குள்ள நிறைய காரியங்கள் நமக்கு தெரிந்தும் சூழல் நடுவில் நாம் ஏன் அதை விட்டு விடக்கூடாது? அதை தைரியமா பிடிச்சுக்கிட்டு சொல்லணும், கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அதனால he went from prison to palace. ஹல்லேலூயா. எங்கிருந்து போயிட்டாரு? பிரிசன்ல இருந்து நேரா பாரிஸ். பாருங்க எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் பாருங்க. எந்த மனுஷனுக்கு அப்படி நடக்க முடியாது. எங்க கர்த்தர் கூட இருந்தாருன்னா பிரிசன்ல இருந்து நேரா பேலஸ்ல தூக்கி உட்கார வச்சிருவார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையில இருந்து அரண்மனைக்கு கொண்டு போய் உட்கார வச்சிட்டார். 13 வருஷம் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவன் எதை சொல்லி கொண்டிருந்தான் என்றால் கர்த்தர். ஒரு சில ஏன் முறைச்சு பார்க்கறேன்னா, என் கூடவே இல்லை, நீங்கள்லாம் எங்கெங்கயோ இருக்கிறீங்க, அதனால உங்களை கொஞ்சம் முறைச்சிக்கிச்சு பார்த்து நச்சுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த வசனத்தை சொல்லுங்க, கர்த்தர் நடுவில் இருக்கிறார், நான் தீங்கை காண மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் தரிசனத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமா சொல்ல வந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அடுத்த ஒரு 5 நிமிஷம் தான் டைம் இருக்கும், ஆனா சொல்றேன். எபேசிய புஸ்தகத்தினுடைய பவுல் அதை எழுதுகிறார், கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அவர் எழுதிட்டு, அவர் பல எபேசிய சபையை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பீர்கள், பல விதமான சவால்களோடு கூட இந்த சபை போய் கொண்டிருக்கிறது. இப்போ அவர் இந்த நிருபத்தை எழுதும்போது சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து எழுதுறார். ரோமா சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து இந்த எபேசு சபைக்கு, to the church of Ephesus, அவர் எழுதும் பொழுது பல காரியங்களை இந்த எபேசு சபையில பெரிய தொடர் பிரசங்கங்கள், அநேக பிரசங்களை நீங்க கேட்டிருக்கலாம். ஆனாலும் சிலதை ஞாபகப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அதுல முக்கியமாய் 3வது அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தை தான் இந்த காலையில உங்களோடு கூட சொல்ல நான் கர்த்தர் ஏவப்பன வார்த்தை. ஆமென். இந்த வசனத்தெல்லாம் தியானித்து இருக்கும்போது நேத்தை காலையில திரும்ப இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட காலையில் எழுந்த உடனே நேத்தை காலையில் திரும்ப அதை ஞாபகப்படுத்தி பேசினார். ஆனால் தான் இன்னைக்கு அதை உங்களுடைய பட்சத்தில் வைக்கிறேன். நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற, எல்லாரும் வாசிங்க, பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் வாசிங்க. பைபிள்னா பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லுங்க. அந்த இடத்துல நாம் என்ற இடத்துல எல்லாரும் கும்பல்லையே பேச வேணாம், நீங்க தனியா சொல்லுங்க. நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படிதான் நீங்க முடிக்கணும். திரும்ப நான் வாசிக்கிற மாதிரி என் கூட சொல்லுங்க. நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வேண்டீங்க? எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? இப்ப நீ காலைல கர்த்தர் சொல்ற உன் நடுவில் தான் இருக்கிறேன், அதை செய்ய வல்லவராகிய உன்னோடு கூட தான் இருக்கிறேன், பயப்படாதே, உன் கூட தான் இருக்கிறேன். அதில் சொல்லும்போது சொல்றாரு மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் திரும்ப எனக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் இதான் சொல்ல போகிறேன். இங்கேயோ சரி, ஊழியக்காரங்கிட்ட போனாலும் சரி, யார்கிட்ட போனாலும், எனக்கு இங்கே தொடங்குறது ஊழியக்கார மீட்டிங் இருந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் எதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடச்சிரும். ரெகக்னைஸ் த பவர் தட் இஸ் வித்தின் யூ. உனக்குள்ளே இருக்கிற வல்லமையை எவ்வளோக்குள்ள நீ அங்கீகரிக்கிறாயோ அவ்வளோக்குள்ள வெற்றி உனக்கு வரும். உலக மனுஷனை மாதிரி பேசாதீங்க. அதனால தான் துவக்கத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், உலக மனுஷன் என்னால் முடியல, என்னால் முடியாது, நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி பேசணும்? அதான் போன மாதத்தில் உங்களுக்கு சொன்னேன். அவ்வளோ நிர்பந்தத்தின் மத்தியில் அவர் சொல்கிறாரு, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர் என்னுடைய ஆண்டவர். சரித்திரத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க மாத்திரல அந்த அதிகாரங்களை ரொம்ப டீப்பாக வாசினா சொல்லுது. எல்லாமே போனாலும் சரீரமே போயிடுது. ஆல்மோஸ்ட் எலும்பு முதல் தோல் முதல் அவருக்கு எல்லாமே என்ன பண்ணுச்சுங்க, ஆல்மோஸ்ட் அழுகிற நிலைமை கூட அவருடைய சரீரம் வந்தாலும் அவர் சொல்றாரு, கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டுற மாட்டார். அல்லேலூயா. அதுதான் உங்களை வந்து அந்த
அந்த ஓடுறவங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, எனக்கு அது மறந்துச்சு, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க, அதை 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 டு ஸ்டார்ட். நல்ல ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு அது ஒரு அந்த காலில் அங்கே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய துவக்கத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சொல்றாரு, பவுல் சொல்றாரு, எங்க உட்கார்ந்து எழுதுறாரு இவரு? சிறைச்சாலையின் நடுவில் உட்கார்ந்து எழுதுகிறார். பாடுறோம் இல்லையா, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. சிறைச்சாலை நடுவில் உட்கார்ந்து எழுதுறாரு. அவருக்கு தெரியாது நாளைக்கு வெளியில வருமானு கூட தெரியாது. அங்கதான் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஆராய்ச்சியில நீங்கள் வாசித்தீங்கன்னா நிறைய நிருபங்களை சிறைச்சாலைக்குள்ளதான் உட்கார்ந்து எழுதி இருக்கிறார். எபேசிய சபைக்கு சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு கீழ்கட்டில் நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்க உங்களுக்கோ இல்ல ஒளிபரப்புல எங்க உட்கார்ந்து கேட்டாலோ உங்களோடு கர்த்தர் சொல்றாரு, நீ வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை. அல்லேலூயா. யாரோ இங்கிருந்து வந்து பண்ண போறது இல்ல, எனக்குள்ள அந்த வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள அந்த வல்லமை இருக்குது, எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது, எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. பவுல் வந்து சில நூற்றாண்டுகளுக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது AD 62 ஆராய்ச்சி சொல்லுது, ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு 62 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இதை எழுதி இருக்கிறார். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு காரணத்தோடு சொல்றேன். AD 62 BCன்னு சொல்லுவாங்க, பிஃபோர் கிரைஸ்ட். பிஃபோர் கிரைஸ்ட் தாவீது வாழ்ந்தார். அவர் அங்க ஒரு தலைமுறை அவர்கிட்ட தான் வந்துச்சு. அந்த தலைமுறை கடந்த இயேசு அதுல பிறந்தார். இவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடை பெற்று சிறைச்சாலை உட்கார்ந்து எழுதுறார். ஆனா அங்க ஒரு மனுஷன் ஒன்றுமே இல்லாமல் துரத்தப்பட்ட பொழுது எல்லாம் நிராகரிக்கப்பட்டு ஓடிட்டே இருந்தாங்க. இதுதான் இன்னைக்கு நீ காலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு சிந்தனை எழுந்து நான் திருப்பி ஒரு முறை இதை நான் படிச்சுட்டே இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆண்டு இதை திரும்ப கொண்டு வந்தார். அதுதான் ஒரு 5 நிமிஷம் கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மனுஷன் ஓடி தாவீது அங்கங்க ஓடுறான், எல்லாம் பண்றாரு. கடைசியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விதமாய் ஒரு யுத்த களத்து நண்டையில வருகிறார். அங்கே ஒரு மனுஷன் அவனை மிரட்டிட்டே இருக்கிறான், கோலியாத்து. ஏன்னா சரித்திரம் தெரிஞ்சு ஏறக்குறைய அப்படி கண்ணில் ஸ்கேன் பண்ணனா யாருமே புது விசுவாசிங்கல்ல, எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த கதை தெரியும். ஆனா இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத என்ன இருந்துச்சுன்னா ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நம்பிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. நிராகரிக்கப்பட்ட தாவீது தனக்குள்ள எதை நம்பிக்கொண்டிருந்தான்? AD 62 இவர் எழுதுறார், ஆஃப்டர் தி டெத் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். அந்த வல்லமையை பார்த்தார்கள். சீஷர்கள் மேல் வீட்டறையிலே கூடினார்கள். 120 பேர் இருந்தாங்க. வெளியில வந்தவுடனே அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கு மனிதர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர், அவரை நம்பினால் காரியங்கள் நடக்கும் என்று நம்புகிறதற்கு அநேக காரணம் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது நாட்கள்ல ஒன்றுமே இல்லை. வனாந்திரம், கைவிடப்பட்டது, நிராகரிப்பு, டிஜெக்டட். அப்படிப்பட்ட மனுஷன் யுத்த களத்து நண்டில வரும்பொழுது சொல்றாங்க, நீங்க உனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, போயிரு, நீ என்னத்துக்கு இங்க நிக்கிற? சவுல் கிட்ட போய் பேசுறாரு. சவுல் சொல்றாரு, என்னப்பா நீ என்னப்பா இங்க வந்து பேசுற, நீ யாருப்பா சொல்றாரு. எனக்கு ரொம்ப அதுல ஒரு வசனம் தான் ரொம்ப ரெண்டு வசனங்களை காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகத்துல இந்த சம்பவம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரங்கள தான் இந்த காரியங்கள். தாவீது அங்க போர்க்களத்தில வரும்பொழுது அவன் சொல்லுகிறான். ஆமென். 37ஆம் வசனத்துல சொல்றாரு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், the book of Samuel chapter 17 37ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? சொல்றாரு, ஏற்கனவே நான் ஒண்ணுமே நான் பெருசா வந்து என்ன பண்ணல, பெரிய அனாயிண்டிங் ஆகல. நமக்கு அனாயிண்டிங் வேணும், ஒருத்த தலைமையில கையை வைக்கணும், எண்ணெயை ஊத்தணும், என்னென்னமோ நடக்கணும், அப்பதான் ஏதோ நடக்குது. நம்மளுக்கு அப்பதான் ஒரு ஜவலாம் பண்ண உடனே அப்படி உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு நடக்கலாம். இருக்கு வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு சிங்கம் எதிர்க்க வருது, அதை கிழிச்சு போடுறாரு. எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை, கடவுளை நம்புறேன், ஆண்டவரை நம்புறேன், அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சொல்றாரு, கரடியின் கைக்கு என்னை தப்புவித்தார், சிங்கத்தின் கைக்கு என்னை தப்புவித்தார், இந்த பெலிஷன் தப்புவிப்பார். அதான் அதுங்க. He recognized that the power that God has given does not leave like that. It always stays in a man. ஒரு மனுஷனுக்குள்ள கத்த தர்ற வல்லமை போகாது, ரட்சிப்பு போகாது. அந்த ரட்சிப்பு, கத்த தருகிற வல்லமை, கத்த தர்ற அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கும். நம்ம அவிசுவாசம், நம்ம நம்பாதது தான் நம்மள இருந்து என்ன பண்ண, அதுல இருந்து அநேக நேரங்களே மாத்தி பேச வைக்கும். ஒரு கல்யாணம்னா அந்த கல்யாணத்துக்குள்ள கத்தர் எதை வைக்கணுமோ அதுக்குள்ள தான் வச்சு கொடுக்குறாரு கல்யாணத்தை.
யார் நம்புறீங்க? ரட்சிக்கப்பட்ட உடனே இதெல்லாம் அப்படின்றத என்ன பண்றாரு, அந்த பேக்கேஜ் உள்ள வச்சு தான் என்ன பண்றாரு, அவனை ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வர்றாரு. அவனுக்கு நடக்குது எனக்கு நடக்கல, நீங்க தான் கம்பேர் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா அதையே தான் பேசுறீங்களே தவிர அதை நிறுத்திட்டு எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், என் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், ஆமென், எனக்கு அதை செய்ய வல்லவர் என்று என்றைக்கு நீங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்களோ அன்னைக்கு ஜெயம் வரும். மற்றவங்களாம் ஆயுதம் இருக்குது சார், மற்றவங்க எல்லாருக்கிட்ட என்ன இருக்குது, ஆயுதம் இருக்குது, பயிற்சி இருக்கிறது, ஆராய்ச்சி பண்ண எல்லாமே இருக்குது அவங்க கையில. ஆனா இவனுக்கு ஆயுதமும் இல்ல, அதற்குரிய பயிற்சி இல்ல. ஆனால் எதை நம்புகிறான்? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. நான் எதிர்க்கிற இந்த காரியம் எம்மாத்திரம், இதை நான் எளிதாய் வென்று விடுவேன். Hallelujah. When you acknowledge, you will start actioning against any kind of difficulty. நீ அதை அங்கீகரிக்க துவங்குற பட்சத்துல எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி அதை மேற்கொள்ளுகிற ஒரு தைரியம் உனக்குள்ள இருக்கும். நல்லா கையை தட்டினா தட்டுங்க. ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள எழுப்பி விடுங்க. நீங்க தட்டுறது கர்த்தருக்கு மகிமை வரலனாலும் பரவாயில்ல, தட்டுறது 10 பேரை எழுப்புறதுக்கு தட்டுங்க. ஆமா, அந்த பேசின வார்த்தை தான் அவனை ஜெயத்துக்குள்ளே கொண்டு வந்தது. இந்த மாசம் அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். I mean, recognize the power that is within you. உங்களுக்கு வந்து யாரோ மேலே வந்து எண்ணெயை ஊற்றணும், பக்கெட்டாக ஊற்றினா கூட ஒன்றும் நடக்காது. வெறும் எண்ணெயை போட்டு குளிச்சிங்கன்னா 10 நாள் ஆகும் அந்த எண்ணெய் போகிறதுக்கு. எத்தனை ஷாம்பு பாட்டில் காலி பண்ணாலும் அந்த எண்ணெய் அதுதான் நீங்கள் போராடுவீங்களே தவிர அனாயிண்டிங் உங்கள் மேலே எல்லாம் சும்மா ஒரு ஃபார்முலா. எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுக்குறது எல்லாம் ஒரு ஃபார்முலா, நம்பிக்கை. அது நம்பாதவங்களுக்கு அதை முதல் முறை வரவங்களுக்கு தான் தரணும். ஆனால் அது எல்லாருக்குமே கொடுத்து அதில் தான் பரவாயில்ல, அந்த நம்பிக்கை அப்படின்னுச்சுன்னா அதில் சும்மா அதுதான். ஆனால் அதை விட வல்லமை உங்களுக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்குது. சொல்லுங்க, வல்லமை எனக்குள்ள தான் இருக்குது. தாவீது வந்து நிற்கும் போது அங்கே சொல்றாரு, பாருப்பா எனக்குள்ள ஒன்று இருக்குது, அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கும் என்கிட்ட ஆக்டிவாக தான் இருக்குது. சிங்கத்துக்கிட்டையும் பொண்ணும் அது அன்னைக்கு நடந்துச்சு. 2017 கர்த்தர் அந்த வல்லமையை செயல்படுத்தினார். 2025 ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நிர்மூலத்தின் மத்தியில, நிர்பந்தத்தின் மத்தியில எனக்கு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் இதை ஜெயிப்பேன். அல்லேலூயா. அது சொல்றாரு. சொல்லிட்டு அது 47ஆம் வசனத்துல நீங்க அடுத்தது வாசிங்கன்னா நேரம் இல்லை, அதான் நீங்க வீட்டில் கூட உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். குயிக்கா அந்த 1-2 வார்த்தையை சொல்றாரு. இதெல்லாம் பேசிட்டு சொல்றாரு, எனக்கு பட்டயத்தினால ஈட்டினால இருக்கிற பயிற்சினால உங்ககிட்ட இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். இந்த யுத்தத்தை கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவாரு, ஜெயமாய் மாற்றுவார். யுத்தம் கர்த்தருடையது, அவர் என் கையில அதை என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுத்துருவாருன்னு சொல்லி என்ன பண்றான், ஆக்ஷன் பண்ண தொடங்கிட்டான். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்துல உங்களுக்குள்ள அந்த அங்கீகரிப்பு இருக்கும் என்றால், if you can recognize that every morning as you wake up and recognize that God with me. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்த உடனே சொல்லுங்க, எதையும் பத்தி மொபைல் எடுத்து பார்க்காதீங்க. எழுந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை எழுப்பி இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை எழுப்பி இருக்கிறார். நீ கர்த்தர் பார்த்து பாரு, எது வந்தாலும் நான் மேற்கொள்ள முடியும். ஏன்னா அது எனக்குள்ள அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்துல தான் எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. சாப்பிட்டதுலையோ இதனால அதனால எழுந்துக்கல, நீங்க போட்ட மாத்திரைலாம் எழுந்துக்கல, கர்த்தர் எழுப்பி இருக்கிறார், கர்த்தரனை எழுப்பி இருக்கிறார். கர்த்தரனை எழுப்புறாருன்னா கர்த்தரை பார்த்துக் கொள்வார்னு சொல்லி தைரியமா எழுந்து காலையில் எழுந்து நீங்க நடக்க தொடங்குங்க. அந்த நாள் வெற்றியா இருக்கும், அந்த மாதம் வெற்றியா இருக்கும், அந்த காலை வெற்றியா இருக்கும், எல்லாம் ஜெயமா இருக்கும். தாவீது அப்படிதான் சார். அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். இது எம்மாத்திரம், இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், இந்த காரியம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா தான் ஜெயமா இருக்க முடியும். Actually, identically, you are starting a new year. Business new year. உண்மைதான். மார்ச் மாசத்துல ஒரு வருஷம் முடியுது. பிசினஸ் மாத்திரம் இல்லை, கணக்கு ஒப்பிக்கிறவர்கள் வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 31 கூட ஒரு வருஷம் முடிஞ்சிருது. ஏப்ரல் 1ஆம் தேதி நீ காலைல உங்களை பார்த்து நியூ இயர் மெசேஜ் தரேன், கேட்டுங்க. நம்ம ஆளுங்களாம் ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் தான் நியூ இயர் மெசேஜ். இன்னைக்கு ஒரு நியூ இயர் மெசேஜ் உங்களுக்கு தர்றேன். என்ன நியூ இயர் மெசேஜ் தெரியுமா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை நீ அங்கீகரிக்க துவங்கு. இந்த ஆண்டு, இந்த ஏப்ரல்ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் இன்னும் வெற்றியா இருப்பேன். அல்லேலூயா. டிசம்பர் 31 இல்ல, போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. தாவீது அதை அங்கீகரிக்கிறான். அன்றைக்கு அங்கீகரிச்சவன் எல்லா இடத்துல அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறான், ஜெயமா இருந்து கொண்டே தான் இருந்தான். அல்லேலூயா. When you want to unleash the power that is within you, you got to recognize that's when you can unleash the power out of you. என்னைக்கு அந்த வல்லமை உனக்குள்ள புறப்பட்டு வர வேண்டும் என்றால் அங்கீகரிக்காதான் அந்த பவர் உனக்குள்ள உள்ளே புறப்பட்டு வரும். இல்லனா என்னால முடியாது, என்னால முடியல, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, இதே சொல்லி அன்னைக்கு முடிஞ்சிடும். அடுத்த நாள் எழுந்துக்கும் போது அதே சிதற தான் இருக்கும். உன்னால ஜெயமா இருக்க முடியாது. அல்லேலூயா.
இருக்கிற இடங்களை கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். When you can acknowledge, you will action and you can start advancing into victory. ஹalleluya. அங்கீகரிக்கிற ஒரு மாதமா இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். ராதானாமா சாந்தியாக்கா ரோக்கேதானியா சொல்லுங்க, இருக்கிற இடத்துல பேசுங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தையை அறிக்கைடுங்க. நேரம் ஓடிடுச்சு, நேரம் கடந்து போனாலும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க பேசும்பொழுது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க சொல்லிட்டே இருங்க. If you want to unleash that power within you, இந்த காலையில் கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, I am in your midst. நான் உன் நடுவில் இருக்கிறேன். நீ எப்போ அதை அங்கீகரிக்க துவங்குறாயோ அப்பதான் அந்த வார்த்தையே செயல்பாட்டுக்குள்ள வருது. இல்லைன்னா வேதாமத்திலேயோ இல்லை யாரோ சொன்ன ஒரு வார்த்தையாகவே இருந்து கொண்டிருக்கும். The time you start recognizing that God with me, கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த வசனம் அழகா சொல்லுது, அவர் வல்லமை உடையவர், God of power, almighty. அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவருக்கு எல்லாம் ஏதுவும் இருக்கிறது, அவர் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. The time you start acknowledging, the time you start recognizing the power within you, உன் நடுவில் இருக்கிறார் என்றால் உனக்குள்ளே அவர் இருக்கிறார். அதை எப்பொழுது நீ அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறாயோ இந்த மாதம் இல்ல உன் வாழ்நாள் எல்லாம் நீ வெற்றியா தான் இருப்ப. இதுவரையில வர முடியாத ஜெயிக்க முடியாத இருக்கிற காரியங்களுக்கு உன் கையில தான் அந்த வார்த்தை இருக்குது, உன் வாயில உனக்குள்ளதான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நீ எழும்பி கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இதுவரையில என்னை நடத்திட்டாரு, இந்த மாதத்திலும் என் வாழ்நாளெல்லாம் கர்த்தர் என்னை நடத்துவார். When you start speaking that, you're unleashing the power that is within you. உனக்குள்ள இருக்கிற வல்லமையை நீ ரெகக்னைஸ் பண்ணி உனக்குள்ள இருந்து நீ அதை ஆக்ஷன் பண்ண தொடங்குற, அதை செயல்படுத்த துவங்கும் பொழுது உன்னை அறியாத ஒரு வெற்றிக்குள்ள நீ கடந்து போய் கொண்டே இருக்கிறாய். இதுதான் கர்த்தர் இந்த காலையில இந்த நாளில் உன்னை பார்த்து சொல்றாரு, start proclaiming, start pronouncing, start progressing in that word and you will see greater victory in your life. உன் வாழ்க்கையில இதுவரையில பார்க்காத ஒரு ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருவார்.